வங்கக்கடலும், அரபிக்கடலும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்க துறைமுகம், அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், 2 பக்கமும் கடல்ல தேனி போல சுறுசுறுப்பா மீன்பிடி வியாபாரத்தில் இருந்த மீனவர்கள் அப்படின்னு 1964வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செல்வ செழிப்பா இயங்கிக்கிட்டு இருந்த ஊர் தான் தனுஷ்கோடி. இவ்வளோ சிறப்பாக இருந்த தனுஷ்கோடி ஊர் எப்படி அழிஞ்சதுன்றதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 1964 டிசம்பர் 22 அன்னைக்கு தான் தனுஷ்கோடி அழிவுக்கு வந்துச்சு. இப்போ எல்லாம் டிசம்பர் மாதம் புயல் அப்படின்னு சொன்னாலே சென்னை தான் முதல்ல ஞாபகம் வருது. ஆனால் 1964ல் தனுஷ்கோடி அழிஞ்சதுக்கு காரணமும் இந்த புயல் தான். அந்தமான் கடலில் உருவான சிறிய காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறிச்சு. டிசம்பர் 21 புயல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் தனுஷ்கோடியை நோக்கி வந்துச்சு. புயலை பற்றி அறியாத மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 22 அன்னைக்கு காலையில் காற்றோட வேகம் 280 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. கடல் அலையோ 7 மீட்டர் வரைக்கும் உயரமாக வந்துச்சு, கிட்டத்தட்ட 23 அடி. அன்னைக்கு ராத்திரி புயலோட வேகம் ரொம்பவே உக்கிரமாக இருந்துச்சு. கோரையை பிச்சு எறிஞ்சிக்கிட்டு உச்சக்கட்ட வேகத்துக்குள்ள தனுஷ்கோடிக்குள்ள வந்துச்சு. சரியா 11:55க்கு தனுஷ்கோடியை நோக்கி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்துச்சு. ரயில் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷனை நெருங்கிறதுக்கு சில நொடிக்கு முன்னாடி காற்றோட வேகம் அதிகரித்து கடலும் கொந்தளிக்க தொடங்குச்சு. தொலைத்தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் ட்ரெயினை இயக்கிக்கிட்டு போனார் அந்த ட்ரெயின் இன்ஜின் டிரைவர். ஆழி பெருங்காற்றும் அதை தொடர்ந்து அந்த பேரலையும் ரயிலை வாரி அடைஞ்சிக்கிச்சு. ரயிலில் போன அத்தனை பேரும் ஒரு நிமிஷத்தில் ஜலசமாதி அடைஞ்சிட்டாங்க. கூச்சலும் குழப்பமும் நிறைஞ்ச தனுஷ்கோடி ஒட்டுமொத்த ஆர்ப்பரிப்பையும் அந்த ஒரே இரவில் வெளிப்படுத்தி அடங்கி இருந்துருச்சு. இந்த புயலோட விளைவா 3 கிராமங்கள் முழுசா தனுஷ்கோடியோட கடலுக்குள்ள தான் இலைப்பாரிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பேரிழப்ப ஆசியா ஐநா சபை 20ஆம் நூற்றாண்டு பேரிடர் இழப்பா இந்த சம்பவத்தை அறிவிச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிச்சுது. இந்த பேரழிவு நடந்த 59 வருஷம் ஆகியிருந்தாலும் இதோட சோகத்தோட வெளிப்பாடாக இன்னும் அங்கே இருக்கக்கூடிய இடிஞ்ச கட்டடம் அப்படியே தான் இருக்குது. இயற்கைக்கு முன்னாடி மனிதர்கள் எதுவுமே இல்லாத பூஜ்ஜியம் அப்படின்றத தான் இந்த சம்பவம் உணர்த்துது.